அடுத்த தாம்பரம் மாநகரம் பம்மல் வடக்கு பகுதி கழக திமுக சார்பில் திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்களை ஆதரித்து முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு திருநீர்மலை பிரதான சாலை, லட்சுமிபுரம், துர்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிக்க சென்றபோது வேட்பாளர் அனகை முருகேசன், சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி, துணை மேயர் காமராஜ் ஆகியோருக்கு லட்சுமிபுரம் பகுதியில் மாமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் சுந்தரி தலைமையில் வார்டு செயலாளர்கள் பாலாஜி, ஆண்டவர், ஜோசப் ஏற்பாட்டில் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் முன்னிலையில் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க மலர் மாலை, சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து மலர் தூவி மரியாதை செய்தும், இதேபோன்று துர்கா நகர் பகுதி துணை மேயர் இல்லம் அருகே முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் கலைவாணி, காமராஜ் மற்றும் வார்டு செயலாளர் பாலாஜி தலைமையில் பகுதி செயலாளர் ஜெயக்குமார் முன்னிலையில் மலர் மாலை, சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்து பூசணிக்காய் உடைத்தும் மலர் தூவி உற்சாக வரவேற்றனர். மகளிர் அணி இரு வண்ணத்தில் கழக கொடி பொருந்திய பலூன்களை கையில் ஏந்தியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் இருசக்கர வாகனத்தில் சென்றபடி வாக்கு சேகரித்தனர். முன்னாள் மாவட்ட கழக துணை செயலாளர், இந்த பேரூராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர், நம்முடைய அருமை அம்மையார், நம்முடைய அண்ணன் கோ. காமராஜ் அவர்களுடைய துணைவியார், இந்த கலைவாணி காமராஜ் அவர்கள், மாவட்ட அறந்தாளர் நம்முடைய அம்மையார், வெற்றி வேட்பாளர் அண்ணன் அனகை முருகேசன் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வெற்றி பெறுவதற்கு வாழ்த்து வழிநடத்துகிறார். நம்முடைய அன்னை கலைவாணி காமராஜ் அவர்கள் இந்த ஆரத்தி எடுத்து வெற்றி பெறுவதற்கு வழிநடத்துகிறார். இந்த பகுதிகளின் அமைச்சர்கள் நம்முடைய அருமையான சந்திரன் அவர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு சாதி வருகிறார். கலைவாணி காமராஜ் அவர்களுக்கு அவரது அறந்தாளர் மாவட்ட அறந்தாளர் சமூக பகுதி கழக செயலாளர் நம்முடைய அரசின் திருநெல்வேலி ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் அனைவரும் சேர்த்து இந்த சாதனை